நனிநல்லர் வலையொலியின் அனைவருக்கும் வணக்கம். சிற்றிலக்கியங்கள் குறவஞ்சி பற்றி இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் செய்யுங்க. வாங்க காணொளிக்குள்ளே போவோம். சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கியத்திற்கு பிரபந்தம் என்ற பெயரும் உண்டு. இப்போ பிரபந்தம் என்பது வடசொல். பிரபந்தம் என்பது நன்கு கட்டப்பட்டது என்று பொருள். இப்போ பொதுவாக அறம், பொருள், இன்பம், வீடு என்ற உறுதி பொருள் நான்குனுள் ஒன்று பற்றியோ சிலவற்றை பற்றியோ பாடுவது சிற்றிலக்கியம். அந்த வகையில் சிற்றிலக்கிய வகையுடைய எண்ணிக்கையை பார்த்தோம்னா, சிற்றிலக்கிய வகைகளின் இலக்கணத்தை பன்னிரு பாட்டிகள், வெண்பா பாட்டிகள், நவநீத பாட்டிகள், பிரபந்த மரபிகள், சிதம்பர பாட்டிகள், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்து வீரியம், பிரபந்த தீபிகை, சுவாமிநாதம், சதுரகராதி, அபிதான சிந்தாமணி முதலிய நூல்கள் இயம்புகின்றன. இதை 12ஆம் நூற்றாண்டில் எழுந்தவனாக கருதப்படும் பன்னிரு பாட்டியலும் வெண்பா பாட்டியலும் இரு நூல்களையும் பார்க்கும் பொழுது 12ஆம் நூற்றாண்டில் வரையில் இலக்கிய வகை 96 என வரையறுத்துக்கு ஒரு வழக்கு ஏற்படவில்லை. அப்போ இந்த வழக்கு எப்போ ஏற்பட்டதுன்னு பார்த்தோம்னா, கிபி 16ஆம் நூற்றாண்டில் தான் பிரபந்தம் மரபிகள் என்ற ஒரு பாட்டிய நூல்கள் தான் 96 வகை என்பதை காண முடிகிறது. சிற்றிலக்கியங்கள் 96 வகை என்பதை காண முடிகிறது. அந்த வகையில் இப்போ குறவஞ்சி இலக்கியத்தை பற்றி பார்ப்போம். இப்போ சிற்றிலக்கியம்னாலே 96 வகைகளில் குறிப்பிடத்தக்க ஒன்றாக திகழ்வது எதுனா இந்த குறவஞ்சி இலக்கிய வகை. இந்த குறவஞ்சியுடைய பெயர் காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குறவஞ்சி என்பது குற கூட்டல் வஞ்சி என்று பிரியும். வஞ்சி என்றால் வஞ்சி கொடி போன்ற பெண் என்று பொருள். குறவஞ்சி என்பது குறவர் குலத்தில் பிறந்த வஞ்சு கொடி போன்ற பெண் என்று பொருளை தரும். குறவஞ்சி இலக்கியத்தில் கூறப்படும் செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, குறத்தி குறி கூறுதல், குறத்தி குறவனுடன் உரையாடுதல், குறத்தியின் செயல்கள், குறி வகைகள் போன்றவை அமைவனாக குறவஞ்சி இலக்கியம் எடுத்து இயம்புகின்றன. இந்த குறவஞ்சி இலக்கியத்திற்கு வேறு பெயரும் உண்டு. குறம் என்ற பெயரும் குறத்தி பாட்டு என்ற பெயரும் இந்த குறவஞ்சி இலக்கியத்திற்கு உண்டு. குறவஞ்சி நாடக இலக்கிய வடிவமாகும். பாட்டுடைய தலைவன் உலா வருவதை கண்ட தலைவி தலைவன் மீது காதல் கொள்கிறாள். அவனுடன் சேர தவிக்கும் நிலையில் குறவர் குலத்தைச் சேர்ந்த பெண் அத்தலைவிக்கு உரிய காரணத்தை அறிய கட்டு, கழங்கு, வெறியாடல் மூலம் குறிப்பார்த்து செய்திகளை சொல்லுவதால் இவ்விலக்கியத்திற்கு குறவஞ்சி என்று பெயர் பெற்றது. இந்த குறவஞ்சி இலக்கியத்திற்கு முன்னோடியாக கருதப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தோம்னா, திரிகுட ராசப்ப கவிராயர் இயற்றிய குற்றால குறவஞ்சி முதல் குறவஞ்சி நூல். இந்த நூலில் பாட்டுடைய தலைவன் யாருன்னு பார்த்தோம்னா, குற்றாலநாதனே பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இந்த குற்றால குறவஞ்சி அப்படிங்கிற நூல். வேறு குறவஞ்சி நூல்கள் பற்றி பார்க்கும் பொழுது, சரபேந்திர குறவஞ்சி இதனை இயற்றியவர் பார்த்தோம்னா கொட்டையூர் சிவகொழுந்து தேசிகர். சரபோஜி மன்னரை பாட்டுடை தலைவனாக கொண்ட இந்த நூல் படைக்கப்பட்டது. அடுத்து அழகர் குறவஞ்சி. இந்த அழகர் குறவஞ்சி இசை நாடக தமிழில் தனி சிறப்புப்பெற்ற குறவஞ்சி வகைகள் ஒன்று. இதனுடைய ஆசிரியர் பார்த்தோம்னா கவி குஞ்சர பாரதி. அடுத்து கும்பேசர் குறவஞ்சி. இதனை இயற்றுவது யாருன்னு பார்த்தோம்னா பாப்பநாச முதலியார். அடுத்து பெத்தலேகம் குறவஞ்சி. இதனை இயற்றியவர் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார். மேலும் குறவஞ்சி நூல்கள் பார்த்தோம்னா தமிழரசி குறவஞ்சி, வரத நஞ்சையப்பர் பிள்ளை, கூட்டுறவு குறவஞ்சி துரை சீனிவாசன், மீனாட்சி அம்மை குறம் குமரகுருபரர், வண்ண குறவஞ்சி விஸ்வநாத சாஸ்திரி. இந்த மாதிரி குறவஞ்சிகள் 100க்கும் அதிகமான குறநூல்கள் உள்ளன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. நன்றி, வணக்கம்.
நனி நல்ல.